ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செம்பு தவளையில் தண்ணி பிடிச்சி வச்சு அதை டெய்லி குடிச்சிட்டு வந்தோன்னா அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஒரு விதம் இருக்குது. ஒரு நாள் ஆனாலே அந்த செம்பு தவளை மேலெல்லாம் அப்படியே ஃபுல்லாக கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளியாக வர ஆரம்பிச்சிடும். அது காற்று படப்படும் போது அதோட தன்மை மாறும். அதுக்காக சோப்போ இல்லை டிஷ்வாஷ் லிக்விடோ யூஸ் பண்ணவே கூடாது. புளியை கொஞ்சம் தண்ணியில் ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கன்னா அப்படியே ஊறி வந்துடும். அந்த புளியை அப்படியே மேலே தடவி வச்சுருந்திங்கனாலே உடனே டக்குன்னு தேய்ச்ச உடனே போகாது. கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வாட்டி அப்படியே தடவி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நல்லா தேய்ச்சி வளர்க்கணுன்னாலே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். மேக்ஸிமம் 2 டைம்ஸ், ஒரு டைம் நல்லா தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுட்டு இன்னொரு டைம் தண்ணி ஊற்றி வைக்கலாம். 2 டைம்ஸ் தான் வைக்கலாம். அதுக்கு மேலே அதை வளர்க்காமல் யூஸ் பண்ணவே கூடாது. அதோட அந்த வெட்டி வேற ஒரு துணியில் கட்டி ஒரு முடிச்சு மாதிரி ஒரு நூலை வச்சு கட்டிட்டு அதையும் அதுக்குள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. மினிமம் 4 hours அந்த தண்ணி அந்த செம்பு தவளையில் இருந்தால் தான் அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கி நமக்கு அதோட முழு பலன்களும் கிடைக்கும். இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சோப் யூஸ் பண்ணவே கூடாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.